ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி இம்ப்ளைட் வால்டாலிட்டியை பற்றி பார்க்கலாம். கூடவே இது ஆப்ஷன் பையருக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இனி வர இருக்கிற நாட்கள் எல்லாமே வாலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டெல்லாம் இப்போது ஜனவரி மந்த் வந்து ஏர்னிங் செஷன் வந்துடும். ஆனால் அந்த ஜனவரி மாதம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கான விஷயம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறதுனால ஒரு பெரிய ஒரு ரேலி வந்து இந்த ஃபோர்த்து குவார்ட்டரில் பெருசாக நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதில் வேறு இந்த வருஷம் நமக்கு யூனியன் எலெக்ஷன் வேறு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் மார்க்கெட்டில் வால்டாலிட்டியை ஏற்படுத்தும் அப்படின்றது வந்து ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டது தான். ஸோ அதனால் இந்த இம்ப்ளைட் வால்டாலிட்டியை ஒரு ஆப்ஷன் பையர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக இருக்க போகுது. வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக்காக ஒரு சப்போர்ட்டாக நம்ம கேட்குறோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ், மொதல் விஷயம் நம்ம இந்த வால்டாலிட்டியை பற்றி செக் பண்ணணும் அப்படின்னா ஈஸியான ஒரு விஷயம். இந்த வால்டாலிட்டியை செக் பண்ணுறதுக்கான விஷயம் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா இந்தியா விக்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் தான் நம்ம ஈஸியாக ஆப்ஷனுகளில் இருக்கிற ஐவியை ஈஸியாக நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த ஐவின்னு நம்ம சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்தியா விக்ஸ் வந்து நேற்று ஒரு 4% இறங்கி இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டில் பயம் வந்து கொஞ்சம் வந்து தனிஞ்சு இருந்ததுன்னு சொல்லலாம். ரீசெண்ட் டேஸாக இந்த விக்ஸுன்றது வந்து அதிகமாக ஏறிக்கிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் 1550க்கு மேலெலாம் இருந்தது. இப்போது 1450ன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.5% வந்து நேற்று இறங்கி இருந்தது. அன்றைக்கி முன்னாடி நாள் ஒரு 3% என்னமோ இறங்கி ஒரு 7-8% இதுவரை இறங்கிடுச்சு. ஓகேங்களா? அப்போது இது என்னென்னா மார்க்கெட்டில் இருந்த பயத்தை கொஞ்சம் வந்து தனிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இந்த ஐவி கான்செப்ட் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா இங்கே தான் ஹெட்ஜிங் கான்செப்டும் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? எங்கெல்லாம் பெரிய பெரிய பிளேயர்ஸ் பக்காவாக ஹெட்ஜ் பண்ணியிருக்காங்களோ அங்கே ஐவி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ராடல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி ஓகேங்களா அடுத்த மணியில் இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ராடலாக மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐவி எப்பவும் கம்மியாகவும் ஓடிஎம் போக 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 ஐவி வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா ஓடிஎம்மில் பெருசாக நம்ம பெரிய எட்ஜ் பண்ணிட முடியாது ஸ்ப்ரெட்ஸை தவிர. கரெக்டுங்களா? ஸோ அதனால் அந்த ஒரு கவலை இருந்துக்கிட்டு இருக்கு, வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் அங்கே வந்து ஐவி அதிகமாகவும் அடுத்த மணியில் ஐவி வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். இது வந்து இந்த இந்தியா விக்ஸை பொறுத்து மாறும் கூட ஈஸியாக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்தியா விக்ஸ் 5% ஏறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிற எல்லா ஐவியுமே எல்லா ஸ்ட்ரைக்லையுமே இருக்கிற ஐவியுமே ஏறும். குறிப்பாக ஓடிஎம்மில் இருக்க ஐவி வந்து ரொம்ப அதிகமாக ஏறும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த மணியை காட்டிலும் ஓடிஎம்மில் தான் பயம் அதிகம். ஏன்னா வந்து அங்கே தான் ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு நல்ல பிளேஸ் இல்லை அப்படின்றதுனால, வேறு எதுவும் இல்லை. இங்கே இதுதான் வந்து இந்தியா விக்ஸை நம்ம செக் பண்ணுற விதம்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவாக இருந்ததுன்னா மார்க்கெட்டில் பயம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பயம் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மூவ் கொடுக்கும். பெரிய மூவ் அப்படின்னா ஒன்று கீழே இறங்கலாம், இல்லை மேலே ஏறலாம். ஓகேங்களா? மூவ் தான் நான் சொன்னேனே தவிர்த்து எந்த சைடுன்னு நமக்கு தெரியாது. கரெக்டுங்களா? தட் இஸ் தி வால்டாலிட்டி. ஸோ அப்போது வால்டாலிட்டி அதிகமாக இருந்ததுன்னா பெரிய மூவ் எதிர்பார்க்கலாம். வால்டாலிட்டி கம்மியாகிடுச்சு, இல்லை வால்டாலிட்டி நேற்றுலாம் இறங்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது, பெரிய பெரிய ஆட்களோட கண்ட்ரோலில் இருக்குது, ஈஸியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஏறவும் விடலை, பெருசாக கீழே இறங்க விடலை, ஒரு கன்சாலிடேட்டில் வச்சுருக்க பார்க்க முடியுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்பப்போ விக்ஸ் குறையுதோ அப்பப்பெல்லாம் மார்க்கெட் கண்ட்ரோலில் இருக்கும்போது அவங்க அந்த டைம் டிகேவை எடுக்க பார்க்குறாங்க. அதாவது கன்சாலிடேட் பண்ணி டைம் டிகே எடுக்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எப்பப்பெல்லாம் ட்ரெண்ட் ஆகுதோ அப்போ டெல்டா மூலம் காசு எடுக்க பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் ஒரு லாஜிக் தான், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு அப்டேட்காக நான் சொன்னேன். இப்போது ஃபஸ்ட்டு இந்த இந்தியா விக்ஸு பாசிட்டிவாக இருக்கும்போது, அதாவது வேகமாக இந்தியா விக்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸுக்கு கூட இங்கே வந்து வழி இல்லை. ஓகேங்களா? ஏன் செல்லர்ஸுக்கு கூட வந்து நல்ல வழி இல்லை அப்படின்னா எப்போ வேணால் மார்க்கெட் வந்து ஒரு மூவ் காட்டும். ஓகேங்களா? எதர் சைடு. ஸோ நம்ம எந்த சைடும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஒரு லிமிட்டட் ரிஸ்க் வச்சு எடுக்க முடியாது. இதே லாங் ஸ்ட்ராடல்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இது வரைக்கும் ஒரு ஐவிக்ஸில் நல்லபடியாக ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதாவது லாங் ஸ்ட்ராடல் அப்படின்னா ஓகேங்களா ரிஸ்க்கு ஒரு 120 ரூபா ரெண்டுமே கால் சைடும் புட் சைடும் 60 ரூபா வாங்கிட்டீங்க, மொத்தமே 120 தான் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ஜஸ்ட்டு ஒரு 120 பாயிண்ட்டுக்கு மேலே நகர்ந்தாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதாவது நீங்கள் போட்ட காசாவது வெளியே வந்துடும். ஸோ பட் மார்க்கெட் வந்து அந்த மூவ்க்கு ஏற்ற மாதிரி ஓகே 120 பாயிண்ட்டுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா ஒரு சைடு ஏதோ ஒரு சைடு 200 பாயிண்ட் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா சூப்பரான ஒரு ப்ராஃபிட் இந்த லாங் ஸ்டார்டில் எடுக்க முடியுங்க. ஸோ அதனால் எப்பப்பெல்லாம் விக்ஸ் ரொம்ப அதிகமாக அன்னைக்கு கண்டிப்பாக ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கூடும் சொல்லலாம். அப்போ வந்து
ஒரு டீப் ஓடிஎம் நமக்கு தெரியாது மார்க்கெட் அங்கே வரையும் போகாதுன்னு சொல்லிட்டு இப்போ கால் சைட்லாம் நம்மளால் எதுவுமே கணிக்க முடியல. அதுதான் வந்து நிசப்தமான உண்மை. 20 ரூபா ஆப்ஷன் வந்து இந்த எக்ஸ்பைரி போன எக்ஸ்பைரியில் கூட அது 80 ரூபாய்க்கு முடிஞ்சதை பார்க்க முடிஞ்சது. எங்கேயுமே நம்மளால் செல் பண்ண முடியல. அதுதான் வந்து உண்மை. ஸோ அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்டாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கணும். நம்ம மோஸ்ட்லி ரிஸ்க்கை லிமிட்டடாக வச்சு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நெகட்டிவாக இருக்கும்போது என்ன பண்ணலாம்? ஸோ நெகட்டிவாக இருக்கும்போது தாங்க நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நெகட்டிவாக இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படி கன்சாலிடேட்டில் இருக்கும். எப்படி மார்க்கெட் வந்து கன்சாலிடேட்டில் இருக்கும். அப்போது நம்ம யூஸ் பண்ணுற ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்கிற ஆப்ஷனுகளில் ஓகேங்களா, அப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அப்போ மார்க்கெட் அண்டர் கண்ட்ரோல். ஓகேங்களா, மார்க்கெட் அண்டர் கண்ட்ரோல்னு சொல்லும்போது மோஸ்ட்லி வந்து கன்சாலிடேட்னா அங்கேயே தான் சுத்த போகுது. கரெக்டுங்களா? என்ன உங்களுக்கு நீங்கள் ரிஸ்க் வைக்கிறது அந்த டைம் டிகேக்கு மட்டும்தான் வைப்பீங்க. ஓகே, அதையும் வச்சுட்டு ஒரு ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணோன்னா ஒரு அர்த்த மணியில் வாங்குற ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் த டைம் மேலே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஹிஸ்டாரிக்கலாக நம்ம செக் பண்ணும்போது லோ விக்ஸில், அதாவது லோ வால்டாலிட்டியில், லோ இம்ப்ளைடு வால்டாலிட்டியில். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அர்த்த மணியில் இருக்கிற ஒரு ஆப்ஷனை வந்து வாங்கலாம். ஓகேங்களா, எப்போ டிப்பு இருக்கும்போது அதான் வந்து பை அண்ட் டிப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது. ஸோ அப்போ வந்து எப்போ மார்க்கெட் வந்து கீழே வருதோ அப்போ வந்து ஆப்ஷன்ஸை வாங்குறது ஒரு நல்ல ஐடியா. ஸோ எனிவே என்ன இருந்தாலும் நமக்கு நம்ம ரிஸ்க்கை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு பழக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ வந்து நமக்கு லாஸ்ன்றது நமக்கு புதுசாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் இவ்வளோ தான் நம்ம கொடுக்க போகிறோம், இவ்வளோ தான் நம்ம டெபிட் கொடுக்க போகிறோம், இல்லை இவ்வளோ தான் நம்ம லாஸ் பண்ண போகிறோம்னு முதல்ல தெரிஞ்சிட்டா இந்த கேம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். பட் வால்டாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஓகேவா, ஸோ இன்றைக்கி போகிறோம், இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கிறோம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. கண்டிப்பாக நம்ம இந்த இந்தியா விக்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அண்ட் இந்த நெகட்டிவ் விக்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா ஆப்ஷன் ப்ரைஸுமே ட்ராப் ஆகும். அது வந்து நம்மளை கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் இடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்டுக்கு பதிலாக 2 லாட்டு போகிறதும் கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். ஓகேங்களா, நம்ம டார்கெட்டையும் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டு ஸ்டாப் லாஸும் கிட்ட வச்சுக்கிட்டு அடித்தா ஈஸியாக நம்ம வெளியே வந்துடலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இதில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு இம்ப்ளைடு வால்டாலிட்டி ஒரு ஆப்ஷன் பையருக்கு எப்படியெல்லாம் யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா வர இருக்க நாட்கள் கண்டிப்பாக இந்த விக்ஸை பொறுத்து தான் இருக்கும்னு சொல்கிறதுனால லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் செல் பண்ண வேண்டாம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஐடியா. ஸோ மார்க்கெட் எங்கே இருக்கோ அட் த மணி கூட ப்ளே பண்ணுறது ரொம்ப சேஃபான விஷயம் ஒரு ஆப்ஷன் பையரை பொறுத்தவரையும். செல்லர்ஸ் வந்து ரொம்ப டீப் ஓடிஎம்மில் போயிட்டு லாங் டேர்ம் ஆப்ஷனை செல் பண்ண வேண்டாம் அப்படின்றது ஒரு விஷயம், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.